எனக்கு பிடிக்கும். ஹைஸ் ஆஃப் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். தான் அவங்க அது இணையம் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா எண்ணில் நீடி எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் இனிமே ஆதி சொல்கிற மாதிரி சொல்ல போகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போயிடலாம். அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி மிஸ் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தேன். நானும் அதை படிக்காம கரெக்டாக ப்ராக்டிஸ் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடியாக சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லாரும் கெமிஸ்ட்ரி மேமால பயத்துலையும் அப்புறம் கெமிஸ்ட்ரியில் எப்படியாவது நல்லா பாஸ் ஆகணும்னு முடிவு பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் என்னத்தை எழுதுறதுன்னு தெரியாம அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன். அடுத்த நாளையே டெஸ்ட் பேப்பர் எல்லாம் திருத்தி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டாங்களா, நானும் அங்க போனேன். அப்ப என்னோட டெஸ்ட் பேப்பர் எடுத்து கீழே வச்சுட்டு பெல் அடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டு போனாங்க. நானும் ஓகே சொல்லிட்டு என் பிளேஸுக்கு போனேன். இப்ப கெமிஸ்ட்ரி மிஸ் எங்க போற, முட்டி போடுனாங்க. நானும் முட்டி போட போனேன். அப்போ அவங்க மேல போட்டிருக்கல கோட்டு, அந்த கோட்டை கழட்டிட்டு அடுத்துதான் முட்டி போடுனாங்க. அப்ப நான் கிட்ட கோட்டு இல்லாமன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆமா கோட்டு இல்லாம தான் சொன்னாங்க. டாப் மேல போட்டு இந்த கோட்டு கழட்டி முட்டி போட போனேன். அப்ப அங்க இருந்து எல்லாருமே என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என்னோட கோட்டை கழட்டி கையில வச்சுட்டு முட்டி போட்டேன். வாழ்க்கையில நான் பனிஷ்மெண்ட்காக என் கண்ணீரை விட்டது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணேன். அப்ப எல்லாருமே என்னையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கெமிஸ்ட்ரி மிஸ் இதெல்லாம் கண்டுக்காம அவங்க லெசன் எடுத்து ஸ்டார்ட் பண்ண. எல்லாரும் பீரியட் முடிஞ்ச உடனே கிளாஸுக்கு போனாங்க. ஆனால் நான் மட்டும் போகாம முட்டி போட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க என்னை கூப்பிட்டாங்களா, நானும் அவங்க பக்கத்தில் போனேன். இதுதான் அவனோட மார்க் 0. சரி ஓகே, நேற்று ஃபிசிக்ஸ் டெஸ்ட் வச்சாங்கல்ல, அதில் எத்தனை மார்க்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட 30க்கு 27 சொன்னேன். ஓ, ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுப்பேன். ஆனால் என் சப்ஜெக்டை மட்டும் உனக்கு அவ்வளோ அலட்சியமாக போச்சா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அடுத்த டெஸ்ட்லாம் ஒழுங்காக பண்ணணும். அப்படி இல்லைன்னா லேபுக்குள்ளே இல்லை, லேபுக்கு வெளியில முட்டி போடுவேன்னு சொல்லி அங்கிருந்து போசுனாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கோட்டு போட்டுட்டு போகலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க போட்டுட்டு போன்னு சொன்னாங்க. நானும் அங்கிருந்து வெளியே போனேன். நானும் என் கிளாஸ்க்கு போனேன். எல்லாருமே என்னையே பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கூணி குறுகி போய் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப வீணா என்கிட்ட எதையோ பேச வந்தா. நான் வீணா கிட்ட ப்ளீஸ் எதுவும் பேசாத, என்னை தனியா விடுன்னு சொன்னேன். அவளோ அடுத்தது அமைதியானா. அடுத்தது ஒரு நாள் லஞ்ச் போயிடப்போ எல்லாரும் பாட்டில வச்சுட்டு நீ குடின்னு சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட் வினோக்கில் தான் அந்த பாட்டில் இருந்ததா. அப்ப நான் கிட்ட என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் கேட்டேன். அப்ப வினோ என்கிட்ட நாங்க எல்லாரும் வைன் கொடுக்குறோம், நீ லைட்டா டேஸ்ட் பண்ணு சொல்லி என்கிட்ட கொடுத்தாளா. அப்ப நான் கிட்ட வினோ ப்ளீஸ் எனக்கு ஆல்கஹால் ஸ்மெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு வினோ ஜஸ்ட் இது வைன் தான்டா. அதுக்கு நான் கிட்ட ஏன் வைன்ல ஆல்கஹால் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு என்னடி சும்மா லைட்டா டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி என் கையில கொடுத்தாளா. அப்ப நான் வேணான்னு சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவ சரி என்ன அப்படின்னு சொல்லி என் கையில கொடுத்தாளா. அப்ப நான் கிட்ட எனக்கு இது வேண்டான்னு சொன்னேன். ஐயோ சாமி, நான் ஒண்ணு இது ஒண்ணு குடிக்க சொல்ல, இந்த பொடின்னு மட்டும் சொன்னா. அப்ப நான் கிட்ட எனக்கு இது வேண்டான்னு சொன்னி ஒரு மாதிரியா பார்த்தேன். அப்ப வினோ என்கிட்ட என்ன குடிக்கிறவங்களாம் ஏதோ தப்பானவங்க மாதிரி பாக்குறேன்னா. அப்ப நான் கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் குடிக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்க தான். அது நீயா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது ஒரு தப்பான ஹேபிட் தான் சொல்லிட்டு நான் இடத்துல போய் உட்காந்தேன். இப்ப வீணோ மறுபடியும் வீணை கூப்பிட்டா. உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீ கண்டிப்பா குடிச்சாவன்னு சொல்லி என்னை வற்புறுத்திட்டு இருந்தால, அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டில புடுங்கினேன். ஆக்சுவலி வாட்டர் பாட்டில் தான் வைனை ஊற்றி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. நான் கையில அந்த பாட்டில வச்சிருக்கும் போது கெமிஸ்ட்ரி மிஸ் அங்க வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் போச்சுன்னு தெரியல. ஆனா என் கையில வைன் பாட்டில் இருக்கும்போது கரெக்டா வந்தாங்க. உடனே என்னை ஹெச்எம் கூப்பிட்டு போனாங்க. ஸ்கூல்ல இருந்து என் அம்மா கால் போயிருக்கு. என் அம்மாவுமே இந்த ஹெச்எம் உட்காந்தாங்க. அங்க வந்த உடனே இங்க நடந்த எல்லா விஷயமும் ஹெச்எம் சொல்லி உங்க பொண்ணுக்கு நாங்க டிசியை கிழிச்சு கொடுக்க போறோம். எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி பொண்ணு படிக்க வைக்க முடியாது, நீங்க வேற ஸ்கூல்ல பாத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு என் அம்மா ஹெச்எம் காலில் விழ போனாங்க. அப்ப ஹெச்எம் அடுத்து பிடிச்சி என்னமா பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க கையெடுத்து கும்புற, என் பொண்ணு அந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருக்கேன், இன்னொரு டைம் இவ எந்த தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. என்னோடனே ஹெச்எம்மோ லைட்டா மனசரங்கி சரி ஓகே இதான் லாஸ்ட் வார்னிங், ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்துட்டு நீ கிளாஸுக்கு போன்னு சொன்னாங்க. அப்ப நான் என் அம்மா கிட்ட அம்மா நான் எந்த அப்படின்னு சொல்றதுக்குள்ள என் அம்மா என்னை ஓங்கி பலான்னு அறவிட்டு இனிமே நீ என்கிட்ட பேசாத நீயும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் உங்ககிட்ட அம்மா தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கம்மா. அதுக்கு அவங்க உனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் அதான உண்மை, நீயும் உங்க அப்பா மாதிரி தான் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போனாங்க. அடுத்ததா தொடர்ந்து 3 நாள் எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்தது. அந்த 3 நாள்ல வர பணத்தை கலெக்ட் பண்ணி இந்த ஸ்கூல் சர்ச் கொடுக்கும். இந்த ஃபெஸ்டிவலோட 3rd டே ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி தான் இந்த ஃபெஸ்டிவலை ஒரு எண்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் யாரு கூடயும் ஒட்டாம தனியா உட்காந்து
தேர்ட் டேவும் வந்துச்சு. எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணாங்க. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு. எனக்கு அம்மா மட்டும். அப்புறம் ஒரு அண்ணா ஒரு அக்கா. என்னோட அக்கா ஒரு கைகாலஜிஸ்ட். அப்புறம் என் அண்ணா ஒரு சிவில் இன்ஜினியர். அடுத்ததா என் அம்மாவோட ஆசை என்னை எப்படியாவது ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக ஆகணும்னு ஆசை. அதனாலதான் எனக்கு பயங்கரமா கெமிஸ்ட்ரி படிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனா ஏன் ஆசை கராத்தே ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதுல ஒரு மாஸ்டர் ஆகணும் தான். அதுக்கப்புறம் சேலஞ்ச். எனக்கு சேலஞ்சுனா அவ்வளவு பிடிக்கும். உன்னால இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணி என்னால பண்ண முடியுன்றத அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, இல்ல பேராசனே சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு ஆல்கஹால்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் அது ஸ்மெல் கூட பிடிக்காது. அது ஏன்னா என் அப்பா குடும்பத்தை பார்க்காம ஆல்கஹால் குடிச்சு தான் இருந்தாரு. ஸோ அதனால என் அம்மா அந்த ஸ்மெல்லை தெரிஞ்சுக்க கூடாதுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. அதுலயும் நானும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது ஏன்னா என் அப்பா மேல எனக்கு அவ்வளோ பாசம். அதனால என்னை பயங்கர ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், எங்க அப்பா மாதிரியே நானும் ஒரு ஆல்கஹாலுக்கு ஆடிடணும்னு. அவளுக்கு ரொம்ப பயம். ஏன் எனக்குமே அந்த பயம் இருந்தது. அதனால்தான் நான் கராத்தே சேர்ந்தேன். நான் சேர்ந்த ஃபர்ஸ்ட் நாள் 3 நாளுக்கு முடி வரைக்கும் என்னை எல்லாரும் ரொம்ப பெருமையா பார்த்தாங்க. ஆனா ஸ்கூல்ல நடந்த விஷயம் எப்படியோ என்னோட மாஸ்டருக்கு தெரிஞ்சது. என் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு, இது நாள் வரைக்கும் உன்னை நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஆனேன். 16 வயசுக்குள்ள பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப கர்வமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உன்னை நினைச்சு ரொம்ப அசிங்கப்படுறேன். இந்த வயசுல உனக்கு குடிக்கிற பழக்கம். அவர் என்ன நினைச்சு அசிங்கப்படுறேன்னு சொன்னோட அங்கிருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு போனா அங்க யாருமே என்கிட்ட பேச, நானும் சாப்பிடாம அமைதியா போய் ரூம்ல படுத்துக்கிட்டேன். அடுத்தது இங்க ஸ்கூலுக்கு வந்து தேர்ட் டே யாருமே எனக்காக வராதால நான் மரத்தடியில தனியா ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தேன். அப்போதான் கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே ஆதிரா லேப்க்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் உள்ள போன உடனே சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. அப்ப நான் கிட்ட சாப்பிட்டேன்னு சொன்னேன். சாப்பிடலாம் என்னோட ஃபுட் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அவங்க டிஃபன் பாக்ஸை என்கிட்ட கொடுத்தாங்களா. அப்ப நான் கிட்ட இல்லை எனக்கு வேண்டான்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வேண்டாமா சாப்பிட்டேன்னு சொன்னேன் அப்புறம் வேண்டான்னு சொல்றேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட எனக்கு அவங்களோட ஃபுட் வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க எங்களோட பேரண்ட்ஸ் கேட்டாங்க. அப்ப நான் கிட்ட என் கையில பாட்டில் இருந்தது பாத்தீங்க குடிச்சனா இல்லையான்னு நீங்க செக் பண்ணீங்களா, அப்படி இல்லைன்னா கிளாஸ் யார்கிட்ட விசாரிச்சுக்கலான்னு கேட்டு அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டேன். கேட்ட விஷயங்கள் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கேன் போல. என்னோட வினாவை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது எப்பவுமே அவங்க அம்மா தான் வராங்க, அவங்க அப்பா எங்க, ஆதியோட பேரண்ட்ஸ் ஏன் இன்னைக்கு வரலன்னு கேட்டாங்க. அதுக்கு வினோ ஆதிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வளர்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பான்னு கேட்டதுக்கு தன்னோட சொந்த குடும்பத்தையே கவனிச்சிக்காம குடிச்சு செத்து போயிட்டான். இவளுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம். எங்க இவ்வளவு அவ அப்பா மாதிரி ஆயிடுவாருன்னு அவங்க அம்மா ரொம்ப பயந்தாங்க. அதனாலே இவளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. அன்னைக்கு நாங்க அவளை ரொம்ப கம்பல் பண்ணோம். ஆனா அவ ஆல்கஹால் குடிக்கவே இல்லை. கெமிஸ்ட்ரி மிஸ் அவர் ரொம்ப நல்லவ. நாங்க தான் அன்னைக்கு குடிச்சோம், நாங்க தான் அன்னைக்கு குடிச்சு கூத்தடிச்சோம். அவன் கையில ஜஸ்ட் பாட்டில் தான் வச்சிருந்தா அப்படின்னு வீணா சொன்னாலா. அது கேட்டோன்னே கெமிஸ்ட்ரி மிஸ் என்னது நீங்களாம் குடிச்சிங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவ்வளோ ஐயோ சொந்த வயலை மாட்டிக்கினே. மிஸ் என்ன பிசிக்ஸ் மிஸ் கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அப்ப கெமிஸ்ட்ரி மிஸ் சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஆதிய எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு கேட்டாங்க. அதுக்கு வினோ நீங்க எதுக்கு ஆதியை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு மிஸ்ஸோ ஆதி எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தான் கேட்டேன், நான் வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கலையே. அதுக்கு வினோ ஆக்சுவலி ஆதி இப்படின்னு நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் அவளை நாங்கள் கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் அவளை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்பெல்லாம் அவள் யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை, தனியாக தான் உட்காந்து அவள் சாப்பிட்றான்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வினோவோ அங்கிருந்து போனா. கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சுட்டு அங்கவே உட்காந்தாங்க. அடுத்த நாள் நான் கெமிஸ்ட்ரி லேப் போனோம். இப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் இது ரொம்ப டாக்ஸிக்கான ஆசிட், அவங்க யார்கிட்டையும் கொடுக்க போறதில்ல, பட் இது உங்களுக்கு காட்டணும், அதனாலதான் இதை இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். யாராவது வாலண்டியர் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அப்ப யாருமே முன் வரல. ஸோ கெமிஸ்ட்ரி மிஸ் சுத்தி பார்த்துட்டு ஆதிரா இங்க வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நானும் அங்க போனேன். டேபிள்ல வைக்க கூட எனக்கு யோசனையா இருக்கு. அதனால தான் இந்த ஆசிடை உங்க கையில கொடுக்குறேன், இதை பத்திரமா பிடிச்சிட்டு என் பக்கத்துலயே நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க போர்டு பக்கம் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அதை பிடிச்சிட்டு திரும்ப நின்றுட்டு இருந்தேன். அப்போ கெமிஸ்ட்ரி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சிட்டாங்க. அந்த ப்ரெஷரில் நான் கிளாஸ் ஐட்டி பிடிச்ச உடனே அந்த கிளாஸ் வெடிச்சு என் கை ஃபுல்லாக அந்த ஆசிட் ஊத்துச்சு. இன்ஃபேக்ட் என் கையை ஓட்டையார அளவுக்கு காயம் ஏற்பட்டது. உடனே என் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. கெமிஸ்ட்ரி மேம் மேல கேஸ் ஆச்சு. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து கெமிஸ்ட்ரி மேம் கேள்வி மேல கேள்வியை குறைஞ்சு எடுத்தாங்க. அப்போ அவங்களோட வக்கீலோ கண்ணு முடிக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லி போலீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சாங்க. போலீஸும் பணத்தை வாங்கிட்டு அமைதியானாங்க. நானும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்களா. இப்ப நான் கிட்ட இதுல கெமிஸ்ட்ரி மேம்ல எந்த தப்பும் இல்லை, நானே தான் வாலண்டியரா போனேன், நானே தான் பிடிச்சேன், பயத்துல தெரியாம அமைத்தி பிடிச்சேன், அதுவும் ப்ரெஷர்ல வெடிச்சு என் கையில ஊத்திச்சுன்னு சொன்னேன். ஸோ கெமிஸ்ட்ரி மேம்ல
போலீஸ் தரப்புல எந்த ஒரு கேஸும் போடல. உடனே போலீஸ் அங்கேருந்து கிளம்புனாங்க. போலீஸ் போனதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மேம் என் பக்கத்தில் வந்து என் கையை பார்த்தாங்க. அப்போ நானும் அவங்க கிட்ட பேசாம அமைதியாக உட்காந்து ஹெட் மிஸ்ஸே ஹாஸ்பிட்டலுக்கார செலவு பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதில்ல. டாக்டர் டாக்ஸிக்கான ஆசிட் பட்டதால இப்போதைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியோ அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவளுக்கு இருக்கிற காயெல்லாம் சரியாகட்டும். ஏன்னா அந்த கெமிக்கல் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறதால காயம் ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சின்ன பொண்ணு தான், சீக்கிரம் ஹீல் ஆகிடும்னு நினைக்கிறான். ஸோ ஹீல் ஆனதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி மேம் கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரியான டாக்ஸிக்கான கெமிக்கலை லேபுக்குள்ள கொண்டு வராதீங்க, ஜஸ்ட் தேரிட்டிக்கலை மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க, என்னோட அட்வைஸ் தான் சொல்லிட்டு அங்கிருந்து அவர் போனாரு. தென் கொஞ்ச நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருந்தது. அடுத்ததா நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனேன். ஹெட் மிஸ் ஸ்கூலுக்கு வர வேணாம், நீ வீட்டுல இருந்து உன் காயத்தை சரிப்படுத்தி அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு வந்தா போதும்னாங்க. தென் கெமிஸ்ட்ரி மிஸ் எனக்கு ஸ்டடியில என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நானே உன் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப என் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் அவளை விடுங்க, காயம் சரியாயிட்டு அவளே வருவான், இப்போதைக்கு என் பொண்ணு கையில இருக்கிற காயம் தான் அது சரியாகட்டும்னாங்க. கெமிஸ்ட்ரி மிஸ் ரொம்ப கில்ட்டியான பார்த்துட்டு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அடுத்ததா அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்தது நினைச்சு ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்தாங்க. ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே இவங்கள பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா A1 11th 12th மட்டும் கெமிஸ்ட்ரி மிஸ்க்கு ஆதரவா இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் மிஸ், வாங்க லெசன் நடத்துங்க, எங்களுக்கு இந்த கெமிக்கல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லி ஒவ்வொருத்தரா வாலண்டியரா வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கெமிஸ்ட்ரி மிஸ் என்னோட பிளேஸே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்வை ஃபினோக்கு புரிஞ்சுது. எப்பா அது வரும் சீக்கிரமா, அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என் பிளேஸையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப வினோ வந்து மிஸ் உங்களுக்கு ஆதிய இந்த 1 இயரா இல்ல இந்த 3 மாசமா தான் தெரியும், பட் ஆதிய எனக்கு 10 இயர்ஸா தெரியும், நாங்க ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா ஒன்னதான் இருக்கோம், சீக்கிரமா வந்துருவா, எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னா. அது கெமிஸ்ட்ரி மிஸ் என்ன உளர்ற, யாரையும் மிஸ் பண்ணல, போய் லெசனுக்கு படிக்கிறதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த கதையும் விடாதுன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வினோ என்கிட்ட வந்து வீட்டில் சொன்னான். உனக்கு ஒன்று தெரியுமா, 12th அவங்க ஈவினிங்காக ஸ்டடி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு டவுட் தான் வந்துச்சு, அதனால தான் கெமிஸ்ட்ரி மிஸ் உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாள். அந்த இடத்துல நானும் உட்காந்து பார்த்தேன். என் பக்கத்தில் நீ இருக்கியோன்னு நினச்சிட்டு என்னையே ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா. யூனோ வாட், இந்த டைம் என்னை அவங்க கூப்பிட்டு திட்டவே இல்லை, என்னையே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அமைதியாக உட்காந்தாங்கன்னு சொன்னான். அப்போ நான் கிட்ட எந்த மிஸ் யாரை பார்த்தா எனக்கு என்ன, போ வீட்டுக்கு போ, ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க மேலே உனக்கு அக்கறை இல்லை, அப்புறம் எதுக்கு போலீஸ்கிட்டேருந்து அவங்கள எஸ்கேப் பண்ணேன், அவங்களால தான் இவ்வளோ பெரிய அடிபட்டுச்சு உனக்கு, ஏன் இதை பண்ணேன்னு கேட்டா. அப்போ நான் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தேனா. அதுக்கு நான் ஏன்னு சொல்லட்டுமா, பிகாஸ் நீ அவங்கள உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருக்க. அது இங்கே பாரு, கோவம் சண்டை இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்குள்ளே வருந்தான், அதனால லவ்ல எல்லாம் ஆயிடாது, பார்த்துக்கலாம் விடுன்ற மாதிரி சொன்னா. அவளை போடின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்த ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க. ஆதி கெமிஸ்ட்ரி மிஸ் மேலே கோவமா இருக்கு, ஆனால் கெமிஸ்ட்ரி மிஸ் ஆதியை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன நடக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் விட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.